ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சிதம்பரம் ஆருத்ரா தரிசனம் ஆனி மாதம் வர்றது. எங்கள் குழந்தைங்களுக்குலாம் வந்து ஆஃப் டே ஸ்கூலு, அதனால் அவசரமாக கடகடன்னு வந்து டிஃபன் செஞ்சுட்டு குழந்தைங்கள ஸ்கூலில் விட்டுட்டு நான் அப்படியே வந்து ஃப்ரீயாக மார்னிங் போகிறப்ப கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் சாமி பார்க்குறதுக்கு. இது மறுநாள் காலையில் வந்து சாமி வந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் இருப்பாங்க. தேர்லேருந்து இறங்கி அவங்களுக்கு வந்து அபிஷேகம் 3 to 5 நடக்கும். அதுவும் பார்த்துட்டு இந்த வருஷம் எல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடுச்சு. 5 மணிக்குள்ளேயே வந்து தேர் தரிசனம் முடிஞ்சிச்சு. நாங்கள் போனாக்க கரெக்டாக தீபாரதனை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. வந்த உடனே கையோட குழந்தைங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அம்மா வந்து இடியாப்பம் செஞ்சிட்டு இருந்தாங்க. வீட்டிலேயே வந்து செஞ்ச அரிசி மாவில் இடியாப்பத்துக்குனே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அரிசி மாவில் சுட சுட தண்ணி விட்டு அது நல்லா சாஃப்டாக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு இந்த இடியாப்பம் செஞ்சாலே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு இந்த இடியாப்பம் பிடிக்காது, இனிப்பு பிடிக்காதுன்னு இருப்பாங்க. அப்படி என் சின்ன பையனுக்கு இடியாப்பம் இனிப்பு எதுவுமே பிடிக்காது. அவனுக்கு பிடிச்ச தோசை பூண்டு பொடி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.